Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் சர்லாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். ட்ராவலுக்கு அந்த மாதிரி நம்ம போகிறதா இருந்தால் இந்த சர்லாக்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹாட் வாட்டர் வந்து நம்ம வந்து ஊற்றி கலக்கினாலே இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி ஆயிரும். அண்ட் இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம்மேட் சர்லாக் ரெசிபி. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து எல்லாமே 1/4 கப் அளவுக்கு தான் வந்து சேர்க்குறேன். அவல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து சம்பா அவல் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த வெள்ளை அவல் வந்து சேர்க்குறேன். அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஓட்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிடச்சா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வெயிட் கெய்னிங்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பேபிஸ்க்கு. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நான் வந்து இந்த ஃபாக்ஸ் நட் வந்து எடுத்திருக்கிறேன். தாமரை விதைன்னு சொல்லுவாங்கல்ல, தாமரை சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். ஆனால் ஆன்லைனில் கூட இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அமேசான் அதிலலாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லாவே வந்து முறுமுறுப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்து எடுக்கணும். முதல்ல இந்த 4 இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பாதாம் வந்து சேர்த்து இது கூட வந்து வறுத்துக்கோங்க. நட்ஸ் எல்லாமே சேர்க்குறது பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறமா ஒரு 5 போல் வந்து முந்திரி வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து வால்நட்டு பிஸ்தா இது வந்து சேர்க்கலை. ஆனால் அதுவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பிஸ்தா வால்நட் அதுவுமே வந்துட்டு 10 அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஃபாக்ஸ் நட் இருக்குல்ல, தாமரை விதை, இதை வந்து இப்படி லைட்டாக வந்து நீங்கள் கையால் வந்து இந்த மாதிரி நொறுக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா அப்படியே உதிரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வந்து வறுப்பட்டுருக்கணும். அந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து நொறுங்குற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அதை மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் இருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் பேபி வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். லைக் ஹாட் வாட்டர் போட்டு நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கருப்பட்டி வந்து சேர்க்க போகிறேன். கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் சுகர் அண்டு சால்ட் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துட்டு அதில் வெந்நீர் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை ஸ்டெயின் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியேனாலும் ஹாட் வாட்டர் போர் பண்ணி நீங்கள் வந்து கலக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ட்ராவலுக்கு எங்கேயாவது நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து கருப்பட்டி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். லைக் இந்த மாதிரி வந்து நான் வந்து கருப்பட்டி சேர்த்து இப்போ கொடுக்க போகிறேன். இதே வந்துட்டு இன்னொரு டைப்பாகவும் நிறைய நீங்கள் ஃப்ரூட்ஸ் பியூரே வந்து நீங்கள் நல்லா வேக வச்சு மசிச்சு அதை கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் சர்லாக். கடையில் கிடைக்கிற சர்லாக்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதே பவுடரை வச்சு இன்னொரு ரெசிபி வந்து சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். இது வந்து மட்டிப்பழம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மட்டிப்பழம் வந்து கொடுப்பாங்க. நல்ல பழுத்த மட்டிப்பழமாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மட்டிப்பழத்தை நான் வந்து ஃபோக்கால் நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 6 months 7 months பேபியாக இருந்தால் இது வந்து நல்லா இன்னும் வேக வச்சுட்டு கூட நீங்கள் மசிச்சிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஃபோக்காலே வந்துட்டு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்படி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதை நான் வந்துட்டு அந்த பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆப்பிளாக இருக்கட்டும், ஆப்பிளையும் நம்ம நல்லா வேக வச்சு அதை அரைச்சி இந்த பவுடர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொதிக்கிற வெந்நியை நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். நான் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கணும்னு சொன்னீங்க, ட்ராவல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வெந்நியை கலக்கி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் இதில் அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், அதை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆப்பிள், பனானா, அதுக்கப்புறமா வேறு என்ன, பப்பாயா கூட நீங்கள் கொடுக்கலாம். பப்பாளி பழம், நாட்டு பப்பாளி பழமாக பார்த்து அதை கூட நீங்கள் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் செர்லாக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.